ஆர்பி சௌத்ரி அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா பகத் பாசிலும் வடிவேலும் அவர்களும் இணைவரும் இணைந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நியூஸ் பார்த்திருந்தோம். படம் பேர் மாரிசன். அதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை மாசம் படத்தை ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்பி சௌத்ரியோட ப்ரொடியூசர் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தமான திரைக்கதை அழுத்தமான கதையும் திரைக்கதையும் மிக்ஸ் பண்ண ஒரு படமா தான் அவர் எப்பவுமே எடுப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறாங்கறனால மிகவும் அருமையான ஒரு கதை கிடைச்சதுனால தான் பகத் பாசில் பாத்தீங்கன்னா நடிப்பின் அரக்கன் அப்படின்னே சொல்லலாம். மாமன்னன்ல பாத்தீங்கன்னா வடிவேலோட ஆக்டிங்கும் வேற லெவலா இருந்துச்சு. இது ரெண்டும் பாத்தீங்க இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சதுனால இந்த படத்துக்கான மதிப்பும் இந்த படத்துக்கான கூடுதல் எதிர்பார்ப்பும் அதிகமா இருக்கு. பார்க்கலாம். இந்த படம் ஒரு அழுத்தமான ஒரு ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு அழுத்தமான ஒரு கதையை இவங்க பிரசன்ட் பண்ண போறாங்க. அந்த அழுத்தமான கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் போது நம்ம ஓரளவுக்கு கணிச்சிடலாம். இந்த மாரிசன் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நின்று பேசும் அப்படின்னே சொல்லலாம். அதுல அந்த ஸ்டில்ல பகத் பாசிலும் வெறியோட இருக்காரு, வடிவேல் அவர்களும் வெறியோட இருக்காரு. படம் பாத்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி டைரக்ஷன் பண்றாரு, ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னாவே ஒரு அழுத்தமான ஒரு கதை இல்லைன்னா அவங்க பண்ணவே மாட்டாங்க. வடிவேல் அவர்களுக்கு மிகப்பெரிய மறுபடியும் மாமன்னுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த படம் மூலியமா கிடைக்கணும். பகத் பாசில் ஆல்ரெடி ஒரு நடிப்பு அரக்கனாவே இருக்காரு. அந்த நடிப்பு அரக்கனுக்கு தீனி போடக்கூடிய படமாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். மற்றொரு விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.